உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அன்பே சரணம், அருளே சரணம், ஆனந்தரே சரணம். அன்பே சரணம், அருளே சரணம், ஆனந்தரே சரணம். அம்மையே சரணம், அப்பனே சரணம், ஆருயிரே சரணம். அம்மையே சரணம், அப்பனே சரணம், ஆருயிரே சரணம். ஆயனே சரணம், நேயனே சரணம், ஆள்பவரே சரணம். ஆயனே சரணம், நீயனே சரணம், ஆள்பவரே சரணம். ஈசனே சரணம், நேசனே சரணம், ஈபவரே சரணம். ஈசனே சரணம், நேசனே சரணம், ஈபவரே சரணம். உயிரே சரணம், உறவே சரணம், உடன் வாழ்வே சரணம். உயிரே சரணம், உறவே சரணம், உடன் வாழ்வே சரணம். உணவே சரணம், உணர்வே சரணம், உன்னதரே சரணம். உணவே சரணம், உணர்வே சரணம், உன்னதரே சரணம். வழியே சரணம், வரமே சரணம், வாழ்பவரே சரணம். வழியே சரணம், வரமே சரணம், வாழ்பவரே சரணம். ஒளியே சரணம், மொழியே சரணம், ஒன்றிப்பவரே
சரணம் ஒளியே சரணம் ஒளியே சரணம் ஒன்றை பாரே சரணம் பரிவே சரணம் பதமே சரணம் பரிவன்பே சரணம் பரிவே சரணம் பதமே சரணம் பரிவன்பே சரணம் திருவே சரணம் குருவே சரணம் தூயவரே சரணம் திருவே சரணம் குருவே சரணம் தூயவரே சரணம் சா சானி சரி ரீ சரி கா கமரி ரி க சா சா சானி சரி ரீ சரி கா கமரி ரி க சா எழிலே சரணம் ஏகனே சரணம் எளியவரே சரணம் எழிலே சரணம் ஏகனே சரணம் எளியவரே சரணம் தந்தையே சரணம் மகனே சரணம் ஆவியாரே சரணம் தந்தையே சரணம் மகனே சரணம் ஆவியாரே சரணம் லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை வாக்கியங்கள் 6 முதல் 11 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வலக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரை பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு, இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நன்மைக்கு ஏதடா விடுமுறை என்று கேட்கிற அளவுக்கு அன்புக்கு இனிய சகோதரிகளே சகோதரர்களே, இந்த இறைவார்த்தை நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் நன்மை செய்கிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுமுறை நாள் என்று பார்க்காமல், ஓய்வு நாள் என்று பாராமல், சட்டங்களை கடந்து, சம்பிரதாயங்களை கடந்து, ஜாதி மதங்களை கடந்து நன்மை புரிகின்ற யாவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். அதுதான் மதம் என்று சொல்லுகிறேன், அதுதான் சமயம் என்று சொல்லுகிறேன், அதுதான் மனிதம் என்று சொல்லுகிறேன். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். கையை நீட்டி நன்மையை பெறுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நன்மை செய்ய வேண்டும் என்ற அழைப்பை பெறுகின்றார்கள். இன்றைக்கு நாக்கை நீட்டுறாங்க, நன்மையை நீட்டுறாங்க, கையை நீட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நன்மை என்று ஆண்டவரின் உடலை எதற்காக சொல்லுகிறோம்? நாம் நன்மை செய்கின்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே, அல்லது நன்மை செய்கிறோம் என்பதை வெளிப்படையாக அடையாளம் காட்டுவதற்காகத்தான் நன்மை வாங்குகிறோம் என்று நான் நினைக்கிறேன். இயேசு நடந்த இடமெல்லாம் நன்மையை மட்டுமே செய்தார் என்று வரலாறு சொல்கிறது. எந்த தீங்கும் செய்யவில்லை. நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்ற அழுத்த திருத்தமான அறிவிப்போடு தான் வருகிறது இன்றைய வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை. நன்மை செய்யும் போது நாம் 2 காரியங்களை கவனித்தால் நல்லது. ஒன்று, குறைகளை கண்டு குனியக்கூடாது. நாம் நன்மைகள் செய்யும் போது பலவிதமான விமர்சனங்கள் வருகிறது. அவைகளை நாம் நன்மைகளுக்கு தடையாக இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும்.
நாம் குறைகளுக்கு செவிமெடுத்தால் நாம் குறிந்து போக வேண்டியதும் வரும். நம் நன்மைகள் உலகிற்கு கிடைக்காமலே போகும். எனவே சாதி, மதம், விமர்சனங்கள், பெரியவர்கள், பிடிக்காதவர்கள், பிடித்தவர்கள், எதிராளிகள் என்று பல பேர் நம்மை சுற்றியிருக்கிற சமயத்திலே இந்த குறைகளை கண்டு நாம் குறையாமல் எது நல்லதோ நன்மையோ 4 பேருக்கு நல்லது என்று நினைத்தால் அதை செய்து காட்டக்கூடிய சக்தியை ஆண்டவரிடத்திலே கேட்போம். 2வது, எதிர்ப்பை கண்டு அலறக்கூடாது. நாம் பல விதங்களிலே, பல முறைகளிலே, பல வழிகளிலே எதிர்ப்புகள் வரும். அவைகளை கண்டு நாம் புலம்பவும் கூடாது, அலறவும் கூடாது, பதறவும் கூடாது, அழவும் கூடாது. எதிர்ப்புகள் தான் நாம் நல்லது செய்கிறோம் என்பதற்கான அறிகுறி என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நம் இறைவன் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். இறைவனை பற்றி இவ்வளவு கேள்விகள் வருகிறது இந்த உலகத்தில். இன்றைக்கு கூட நம் இறைவன் இயேசு நம் மீது அக்கறையுள்ள இறைவன். ஓய்வு நாளில் கை சூம்பியவரை குணமாக்கியதன் மூலம் இது மீண்டும் நமக்கு தெளிவாகிறது. ஓய்வு நாளிலே குணப்படுத்துகிறார். ஓய்வு நாள் ஒரு தடை. எத்தனை தடை இருந்தாலும் தடைகளையும் தாண்டி நமக்கு நன்மை செய்கிறார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் போல பகைவர் பலருடைய இடையூறுகள் வந்தாலும் நாம் நம்பிக்கையோடு அவரிடம் வரும்போதெல்லாம் நன்மைகளை மட்டும் நமக்கு அருள்வார். அந்த மனிதனுக்கு சூம்பியது வலக்கை. இதை குறிப்பிடுவதன் மூலம் அந்த மனிதனுக்கு அந்த கையின் அவசியத்தையும் அவனுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு அவசியமானவன், முக்கியமானவன் என்பதையும் இயேசு உணர்ந்து தெரிந்து எதிர்ப்புகள் வந்த போதும் நன்மை செய்வதில் தளரவில்லை. நீ உன் குடும்பத்துக்கு முக்கியமானவன், உன் வழக்கை உனக்கு முக்கியமானது என்பது அவருக்கு தெரியும். தொழுகை கூடத்தில் அந்த மனிதன் இருந்தான். நீயும் ஆண்டவன் ஆலயத்தில் ஜெபத்திலே நம்பிக்கையிலே அவர் பார்வைக்குள் இருக்க வேண்டும். அப்போது அவரால் ஆசி பெறுவாய் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாச பயணத்திலே பல பேருக்கு இன்றைக்கு நன்மை தேவைப்படுகிறது, பொது நலன் தேவைப்படுகிறது. முடிந்த வரைக்கும் சமயம் வேண்டாம் என்றோ மதம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, சம்பிரதாயங்கள் வேண்டாம் என்றோ சடங்குகள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அதையும் தாண்டி நம்மால் பிறருக்கும் இந்த உலகத்துக்கும் சமூகத்துக்கும் சமயத்துக்கும் திருச்சபைக்கும் அன்பியத்திற்கும் ஏதாவது நன்மை நடந்தால் நல்லது என்ற ஒரு வகையிலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சித்தாந்தங்களை, நம்முடைய வழிமுறைகளை, சட்டங்களை அமைத்து கொண்டால் கடவுளுக்கு பிடித்த ஒன்றாக மாறும். இந்த நன்மை எடுக்கிற வாயில எவ்வளவு கெட்டத்தனங்கள், தீமைகள் செய்கிறோம். நம்ம நன்மை எடுக்கும் நான் ஒரு நாளில் செய்கிற நன்மைகள் எத்தனை என்று என்றைக்காவது நாம் யோசித்தது உண்டா? நன்மை எடுக்கும் போது குறைகளை, எதிர்ப்புகளை கண்டு நாம் அஞ்சலாமா? ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனால் அனுப்பப்படுகின்ற தூதர்களாக நாங்கள் செயல்பட அருள்தாரும். நன்மைகளை மட்டுமே எங்களது வாயாலும், வார்த்தையாலும், வாழ்க்கையாலும், செயல்களாலும் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். திருப்பாடல் 34:14 சொல்லப்படுவது போன்று தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள எங்களுக்கு துணிச்சலை தாரும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே.
தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே. தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே. தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின்
செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான அன்புச் செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகையின் நேரமதில், அன்றாட வருகையின் நேரமதில். வருக வருகவே வளங்கள் பெருகவே வாழ்வின் வழியிலே. எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்புச் செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.